ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான கிச்சன் எப்பயுமே எப்படி நீட்டாக நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் இருக்க ஒரு சில பொருள்களை வாரத்தில் ஒரு நாள் கழுவி நீட்டாக தொடச்சி வைக்கும்போது கிச்சன் எப்பயுமே க்ளீனாக நீட்டாகவே இருக்கும். என்னோட சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த சைட் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேலையாக காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தது, டீ குடித்தது, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டு அதை கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி நம்ம கிச்சனுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவுற வேலையை முடிச்சிட்டோம்னா கிச்சனில் அவ்வளோ பெரிய வேலை இருக்க மாதிரி தெரியாது. ஸோ இந்த வேலையை ஃபஸ்ட் நான் முடிச்சுக்கிறேன். சமையல் வேலையோடையும் இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். காலையிலேருந்து ஒரு ஈவினிங் டீ டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவையாச்சும் நம்ம பாத்திரம் கழுவியிருப்போம். நம்மளோட சிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் சேராமல் பார்த்துக்கிற போது நம்மளோட கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளோட சிங்கில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாத்திரம் சேர விடாமல் பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டாவே கிச்சனில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பாத்திரங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்து என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். கிச்சன் க்ளீனிங் அப்புறம் சமையல் வேலை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது என்னோடய ஃபேஸில் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபேஸ் பேக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் போட மாட்டேன். இந்த மாதிரி வேலை செய்யும்போது போட்டு நம்ம நிறைய நேரம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வச்சுக்கலாம். ஃபேஸ் பேக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நீங்கள் போடாமல் இந்த மாதிரி வேலை செய்யும்போது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபேஸில் இருக்கும். நம்மளோட வீடை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பாடியை பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும் எப்பயுமே. கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 25க்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா தயிராச்சும் ஃபேஸில் ஒரு மணி நேரம் நீங்கள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மேரேஜ் முடிஞ்சதுமே நம்மளோட ஹெல்த் கவனிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி கம்மியாக்கிடுவோம். ஸோ அதனாலேயே நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லாகிறது, ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ஃபேஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கணும். உடம்புக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு ஜூஸ், ஃபேஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பேக் டெய்லி போட்டுட்டு இருந்தாவே நம்ம ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்போம். மதியம் லஞ்சுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சுண்டல் ஊற போட்டிருந்தேன். இந்த மாதிரி பயர் ஐட்டம்ஸ்லாம் குழம்புக்கு ஊற போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற போட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இந்த மாதிரி சுண்டல், பட்டாணி இது எல்லாத்தையும் ஊற போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறனால கிச்சடி, குருமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்குலாம் நம்ம குழம்புக்கு வேக வைக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பிளேட்டில் கொடுத்தோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. குழம்புக்கு சுண்டலை அடுப்பில் வச்சு விட்டு இந்த ஆயில் ரேக் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 2 வாரத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்த ரேக் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணுறனால ரேக் பார்க்குறதுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது. ஆயில் ரேக் மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுக்கிறேன். நம்மளோட கிச்சனில் இருக்க திங்ஸ் மாற்றி மாற்றி எந்த சைடாச்சும் வச்சு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த செட்டப் பிடிக்குதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. என்னோடய கிச்சன் லுக் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு பார்த்திங்கன்னா பிடிக்காது. மாதம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று மாற்றி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே நின்று வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி தோணும். சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு நான் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குழம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேக வைக்கும்போது இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுங்க. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லது. பட்டாணி குக் ஆனதுமே இந்த சைடு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதமும் வச்சு விட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற போட்டு விட்ருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய காய்கறி கட் பண்ணுற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்லேயே போட்டு வச்சுருப்பேன். அதே இது கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டுருவேன். நம்ம காய்கறி கட் பண்ணுறோட வேஸ்ட் அந்த மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஓரமாக எடுத்து அதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போயுமே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் முறிச்ச தோல், காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட் இது எல்லாமே போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா பருவருக்கையாக இருக்கணும். ஸோ குழையிற மாதிரி வடிச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி முட்டை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்லேட்க்கு எப்பயுமே பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம முட்டைக்கு ஆம்லேட்டுக்கு சேர்க்குற வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நான் இந்த அளவுக்கு நான் பொடியாக நறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த சைடு அடுப்பில் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு விட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு.
குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஊற வச்சுருந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள கொட்டையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் அரைச்சி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பேரிச்சம்பழம் ஜூஸ் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சமாக திக்கான பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களாம் 2 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரிச்சம்பழம் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. நம்ம உடம்புல பிளட் ஊறுறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெங்காய கூடையில் இருக்க வெங்காயத்தை எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு இந்த இதில் இருக்க மேட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். இந்த சைடு நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செல்ஃபில் இருக்க கிளாஸ் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து கழுவுறதுக்கு போட்டுக்கிறேன். இந்த பாட்டிலை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் வந்து அழுக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா திங்ஸ் வந்து தீரந்தட்டிக்கு வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நம்ம தொடச்சி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கழுவி வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டாவே கிச்சன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். கழுவி எடுத்த பாட்டில் எல்லாத்தையுமே அதே இடத்துலையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மேட் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி துவைச்சி இந்த மாதிரி வெயிலில் காய போட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி துணி வந்து கிச்சனில் எப்பயுமே வச்சுக்கோங்க. தண்ணி ஏதாச்சும் செஞ்சுச்சுன்னா உடனே துடைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.